வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி செப்டம்பர் 15, 2025. இன்றைய கிழமை திங்கள். இந்நாளிற்கான ராசி மிதுனம். இந்நாளிற்கான நட்சத்திரம் மிருகசிரீஷம் 4ஆம் பாதம். இன்றைய திதி நவமி. இன்றைய யோகம் வியதிபாதம். இன்றைய கரணம் தைதுலம். இன்றைய ராசி விருச்சிகம். ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். மிதுனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: சிம்மம், விருச்சிகம். மிருகசிரீஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: விவாகம், ருதுசாந்தி, பூமுடித்தல், சீமந்தம், பெயர்ச்சூட்டல், முடிவாங்க, காதுகுத்த, அன்னபிராசனம், உபநயனம், வித்தியாரம்பம், ஆபரணம் பூணுதல், மனைக்கோள், கிராமப்பிரவேசம், தேவதா பிரதிஷ்டை, கிரகப்பிரவேசம், சமுத்திர யாத்திரை. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் 15, 2025. இன்றைய கிழமை திங்கள். சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு தொடங்கும் பணிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடும். எதையும் கவனமாக கையாள்வது அவசியம். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும். நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள், மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும். மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும். பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளைச் சமாளிக்க உதவும். பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சில கஷ்டங்கள், எதிர்பாராத தடைகள் மற்றும் அதிக உழைப்பு தேவைப்படலாம். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராத இடத்திலிருந்து பரிசு வரலாம். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் உழைப்புகளில் தவறான நிகழ்வுகள் ஏற்படும் சமயமாகும். நஷ்டம் ஏற்பட்டால் பின்னர் அதிக எதிர்பார்ப்பு அல்லது பிரச்சினைகள் ஏற்படும் என்பதை கவனிக்கவும். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள்.